செஞ்சுட்டு இருக்கோம். போதைக்காக ஒரு பெரிய ஒரு மாநாடே நடத்துறீங்க. ஆனா மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைச்சரே போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல ஒரு 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 விழிப்புணர்வு அது போல எதனா பண்ணிருக்கலாம்ல? அது தமிழக மக்களின் இதயங்கள்ல ஒரு நெருஞ்சி பொருளா இருக்கு. அமைச்சர் சரத்குமாருடைய நடவடிக்கை எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்தோம். அப்பதான் நானே பாக்குறேன், இப்படித்தான் ஒரு போதை பவுடரை மாத்திரை மாதிரி இருக்கிறத ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டை வச்சு நுணுக்கி எடுத்து அந்த 500 நோட்ல சுருட்டி அதை ஃபில்லப் பண்ணி மூக்குல உறிஞ்சுவாங்க போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஒரு காட்சிய சரத்குமார் அமைச்சர் அவர்களும் அந்த வீடியோல பதிவாயிருந்தது. அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரையை நான் பவுடர் பண்ணேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் விஜய் அதுக்கு புலனாய்வு குழு போட்டிருக்கேன்னு சொல்றாரு. அதனால அந்த புலனாய்வு குழு என்ன செய்யறாங்க, தனிப்பட்ட குழு என்ன செய்யறான்னு பார்க்கணும். இது விஜய் ஆட்சிக்கு ஒரு கருமொழி தான். இது அவர் நியாயமானவர், இந்த செயல்பாடு தவறு இல்லை அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் முதலமைச்சர். வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும்? நீங்க ராஜினாமா பண்ணுங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வாங்க தம்பி அப்படின்னு கொடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்காட்டி கூட மக்கள் மனசுல அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு. நன்றி.